இனிய வணக்கம். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து நடத்துனராக பஸ்ஸில் பேருந்தில் நடத்துனராக வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக பல துணை வேடங்கள் நடித்து, வில்லன் நடிகர் நடித்து, கதாநாயகன் நடித்து, பல வேடங்களை நடித்து சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் பெற்ற ரஜினிகாந்தை பற்றி சமயத்தில் இந்த கத்துக்குட்டி லாட்ரி சுரண்டி பொழப்பு நடத்துகிற ஆதவர்ச்சனா, லாட்ரியால் பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கிற பொண்ணை காதலிக்கிறேன்னு பேரில் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆதவ அர்ஜுன் ரெட்டி. தமிழ்நாட்டில் யாரும் ஜாதி பேரை சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. இவர் தான் ஜாதி பேரை சேர்த்து வச்சிருந்தார். இப்போ தான் அந்த ரெட்டிங்கிற பேரை விட்டுருக்காரு. அப்படியாப்பட்ட ஆதவர்ச்சனா ரெட்டி முன்னாடி திமுக குடும்பத்துக்கு எடுப்படியாக இருந்தார். தேர்தல் யூகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுப்படி வேலை செய்துட்டு வீட்டு வேலை செய்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே பதவி கேட்டார். இதெல்லாம் அங்கே எடுப்படாது ஓடுறான்ட்டாங்க. அதோட திருமாவளவனை போய் பார்த்து விடுதலை சிறுத்தையில் சேர்ந்து அப்புறம் திருவாரூர் சமதர்மம் பேசுகிறான், சமத்துவம் பேசுகிறான், ரொம்ப நல்லவனாக இருப்பாங்களோ, ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு துணை செயலாளர் பதவி கொடுத்தாரு. அந்த துணை செயலாளர் பதவி இருந்துக்கிட்டு அதை கூட்டணி திருமாவளவனை பிரித்து கொண்டு போகிறது, கட்சியை விட்டு திமுக விட்டு பிரித்து கொண்டு போகிறது கடுமையான முயற்சி பண்ணான். அது தெரிஞ்சு அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சியை விட்டு நீக்கினோடனே விஜய்கிட்ட போய் சேர்ந்தான். விஜய்கிட்ட சேர்ந்த பிற்பாடு அவன் பேசுகிற பேச்சுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. இது அப்படியே ஒரு இன்னும் சொல்லுவாங்கள்ல, நன்றி உள்ள ஜீவன் ஒன்று இருக்குது. அந்த ஜீவன் நான் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சூரியன் தகன்னு கிளம்பிட்டு இருக்கும்போது வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் சூரியன் கவலைப்படுறதில்ல. அதனால் தலைமை பற்றி இவன் பேச்செல்லாம் ஒரு கேர் பண்ணுறதில்ல, ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இவன் கடுமையாக பேசுனது இடையில பேசுனது நான் அவனை பற்றிலாம் பேச விரும்புறதில்ல. அதனால் அதிகமாக பேசலை. ரஜினிகாந்தை பற்றி ஒரு தப்பான தகவலை சொல்லியிருந்தான். அந்த ஆள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் திமுகவுடைய இதுதான் மிரட்டல் தான் காரணம். மிரட்டலுக்கு பயந்துட்டு தான் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலை அப்படி சொல்லி கடுமையாக பேசியிருந்தான் அந்த ஆள். அந்த பேசுனதுக்கு யாருமே சரியாக அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அவங்க ரசிகர்கள் மட்டும் கடுமையாக ஈர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கி ரஜினிகாந்தர் அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த ஆதரவை கண்டித்து சொல்லியிருந்தார். இது மாதிரி பேசுகிறது தப்பு, ஒரு சூப்பர் ஸ்டாரை போய் நடிகரை பற்றி போய் தவறாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது எவ்வளோ ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல, ஆதவுக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் விஜயை ஒழிச்சிட்டு தான் மறுவிலங்கிற கணக்கில் இருக்காம இருக்கு. அதனால தான் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கான் அந்த ஆள்.